இஸ்லாமியர்களிடம் மன்னிப்பு கேட்ட திமுக, இஸ்லாமியர்கள் தான் திமுகவின் உயிர்நாடி. அவங்க தான் அந்த காலத்திலேருந்து கண்ணை மூடிட்டு திமுகவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் மோசமானவன் எல்லாம் தெரிஞ்சாலும் சரி உதயசூரியனில் போய் குத்திட்டு வருவாங்க. நான் பல தேர்தல்களில் பார்த்தேன். எம்ஜிஆர் இருக்கும்போதே உதயசூரியனில் குத்துனவங்க இஸ்லாமியர்கள். அது என்ன பாசம் அப்படிங்கிறது இவங்களும் இந்த அவங்க பேர் என்ன, நம்ம அரசு ஊழியர்களும் எப்போவுமே அப்படி அரசு ஊழியர்கள் திருந்திட்டாங்க. இப்போ இந்த தடவை போட மாட்டேன், நாங்கள் யாருன்னு காமிக்கிறோன்ட்டாங்க. இஸ்லாமியர்கள் அது மாதிரி கொஞ்சம் சிந்தித்து சபதம் எடுத்தால் நல்லாயிருக்கும். அதனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு தான் முக்கியமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியோட ஆபாச பேச்சாளர் தெரியுமில்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவங்க இஸ்லாமியர்களை பிடிச்சி விஜயுடைய இஃப்தார் விருந்தில் போய் ஒரு சோறு திங்கிறதுக்காக போனான் 4 இஸ்லாமியர்கள்னு சொல்லிட்டார். அந்த வீடியோவை பாருங்கள். அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறான். நான் கேட்டேன் ஏன் பாய் இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்சஸ் ஒரு துள்ளாண்டான்னு. உடனே ஸ்டாலின் மறுநாள் ஃபோன் பண்ணிட்டான். என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க நீ, இஸ்லாமியர்களை அவ்வளோ கேவலமாக பேசிட்டோ ஓட்டு விழுகாதையா, திமுகவே ஒன்றும் ஒரு சீட்டு கூட வராத, ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்ட்டு. உடனே இந்த வீடியோவை பாருங்கள், மன்னிப்பு கேட்கிறாரு. முஸ்லிம் மக்களை ஏதோ நான் இழிவுபடுத்தி விட்டதாக கருதி கொள்கிறார்கள். அதை சில பேர் இட்டுக்கட்டி பரப்புரை செய்கிறார்கள். நான் வாழுகின்ற பகுதி முஸ்லிம்கள் நிறைந்த பகுதி. என் வீட்டில் அருகில் இருப்பது மசூதி. ஆகவே எனக்கு ஓட்டுநராக, என்னை கண்காணிப்பவராக, என்னை நலன் விரும்புகளாக முஸ்லிம் மக்களே இருக்கிறார்கள். ஆகவே முஸ்லிம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் விருப்பம் இல்லை. ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதில் வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன். அன்னைக்கு நயன்தாராவை தாக்கி பேசினார் யாரு, ராதா ரவி. 1 மணி நேரத்தில் அப்போ கட்சியை விட்டு தூக்குனாங்க. உதயநிதி துடிச்சு போயிட்டார். நயன்தாரா இங்கேருந்து ஃபோன் பண்ணி என்னை வந்து இப்படி பேசிட்டார் ராதா ரவி, நீ கவலைப்படாதுன்ட்டு, அப்பா நான் இந்த பண்ண தூக்குங்கப்பா. இல்லை ராதா ரவி, ஏன்டா என்ன தூக்கணும், இல்லைப்பா உடனே தூக்கணும். அது இருங்கிறாரு. நேராக அம்மாவுக்கு பண்ணுவினாம்மா, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நயன்தாராவை மோசமாக பேசிட்டார் இந்த ராதா ரவி, கட்சியிலே இருக்கக்கூடாது, எனக்காக நீ பண்ணு. 1 மணி நேரத்தில் தூக்கிட்டாங்க கட்சி, நயன்தாராவை பேசுனது. இன்றைக்கி காலமாக உங்களுக்காக ஓட்டு போட்டு கொண்டு இருக்கும் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம், அவங்கள சோத்துக்கு இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவ்வளவு கேவலமாக பேசுகிறாரு. அவர் உடனே கட்சி விட்டு தூக்கியிருக்க வேணாமா, வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்க வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கும் இஸ்லாமியர்கள் ஒன்றும் கண்டுக்காமல் 2020 போய் போட்டுங்க, உதயசூரியனுக்கே போடுங்க. உங்களை இவ்வளோ பேசினாலும் கூட கட்சி விட்டு விலக்கியான யாராச்சும் ஒரு தலைவர் குரல் கொடுக்குறீங்களா?